ஹாய் அனைவருக்கும் மெட்ஃபார்ம் அகாடமி சார்பாக வணக்கம். ஃபார்மசிஸ்ட் யாரெல்லாம் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ரயில்வே ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், ஜிபேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் இஎஸ்ஐ எய்ம்ஸ் எக்ஸாம் அண்டு டிப்ளமோ முடிச்சுட்டு எக்ஸிட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிக்ஸாகவும் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ வரும், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த சப்ஜெக்ட் வந்துங்க ஃபார்மசூட்டிக்ஸில் டேப்லெட்ஸ் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறோம். ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அதிகம் வந்து கொஷின்ஸ் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் அதிகம் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கிறோம். அதில் வந்து டேப்லெட்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் டேப்லெட்ஸ். ஓகே, ஸோ நம்ம படிக்கும்போது நிறைய ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து படிச்சிருப்போங்க. ஸோ சாலிட் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம், செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்டு லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் படிச்சிருப்போம். மார்க்கெட்டில் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 ஃபார்முலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த 100 ஃபார்முலேஷன்ஸில் கிட்டத்தட்ட 70% ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம ஓரலாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து லிக்யூடாக இருந்தாலும் சரி, ஸோ டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, கேப்சூலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அந்த அவுட் ஆஃப் ஓரல் கிட்டத்தட்ட அதிலிருந்து 80% வந்து டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ், நீங்கள் ஒரு ஃபார்மசியில் ஒரு 100 ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 70% வந்து டேப்லெட் தாங்க இருக்கும். ஸோ மற்றது தான் எல்லாமே, மற்றது பேரண்டரில் இருக்கலாம், அண்ட் தென் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்கலாம், செமி சாலிட், ஆயின்மெண்ட், க்ரீம்ஸ், அது போல் நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கலாம். பட் கிட்டத்தட்ட 70% to 80% வந்து டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸில் 70 to 80% ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துங்க டேப்லெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ். அதனால் நம்ம ஃபார்மசூட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்துருக்கிறோம். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, நல்லா கவனிங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட்னா என்ன? இது ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஃபார் இன்டர்னல் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம் என்னென்ன எக்ஸ்டர்னல் டேப்லெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இம்ப்ளான்டபிள் அண்ட் வேஜினல் டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர மற்றபடி மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறது இன்டர்னல் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் அப்படிங்கிற வேர்டுங்க எதிலிருந்து டெரிவேட் ஆகுதுன்னா லட்டின் டேர்ம். ஸோ தட் இஸ் டேபுலேட்டா. ஸோ டேபுலேட்டானா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்மால் டிஸ்க் லைக் ஷேப் ஆர் சிலிண்டரிக்கல் ஷேப். ஓகேங்களா? சிலிண்டரிக்கல் ஷேப் அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேப்லெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? டேப்லெட் வந்து கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்ல போனாங்க ஒரு சிங்கிள் ஆர் மோர் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேராசிட்டமால் டேப்லெட் இருக்குது. ஓகேங்களா? பேராசிட்டமால் டேப்லெட் இருக்குது 500 மில்லிகிராம். அதில் வந்துங்க இந்த 500 மில்லிகிராம் பேராசிட்டமாலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எந்த கீ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் கொடுக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் அது கூட நம்ம வந்து நிறைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் ஃபார்முலேஷன்ஸாக, அதாவது டேப்லெட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டேப்லெட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட்டில் ஒரு சிங்கிள் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கலாம், அல்லது மோர் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கலாம். மோர் தென் 2 ஆர் 2. ஓகேங்களா? ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் டேப்லெட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் அது கூட நம்ம எக்ஸிபியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிபியன்ஸ் தாங்க அந்த டேப்லெட்டுக்கு ஒரு ஃபுல் சேஃப், ஒரு அப்பியரன்ஸ், ஒரு ஃபுல் சைஸ், ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி பொட்டன்ட் ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்பரசோலம் 0.5 மில்லிகிராம் எடுத்துக்கோங்களேன். 0.5 மில்லிகிராம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 0.5 மில்லிகிராம் வச்சு நாம் ஒரு கம்ப்ளீட் ஷேஃபில் வந்து கொண்டாட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது கூட நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், எக்ஸிபியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நாம் அதை வந்து ஃபர்தராக நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிரானுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸாக கொண்டாடுறோம். ஓகேங்களா?
ஸோ இதுதாங்க எக்ஸிபியன்ஸ். ஸோ இந்த எக்ஸிபியன்ஸ் எல்லாமே வந்து இன்னட் சப்ஸ்டன்சஸ்ங்க. இன்னட் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் கூட ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிகல்ஸ் கூட ரியாக்ட் ஆகாது. அதே சமயம் நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் கூட ஒரு ஃபிசிக்கலாவோ கெமிக்கலாவோ எதுவுமே ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இன்னட் சப்ஸ்டன்சஸ். பட் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒரு சப்போர்ட்டிங்ஸ் கொடுக்கும், ஒரு சைஸ், ஒரு நல்ல சேஃப் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸிபியன்ஸ்னால் என்னென்ன எக்ஸிபியன்ஸ் வந்து நம்ம டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ ஆஃப் டேப்லெட். நெக்ஸ்ட் கம் ஃபார் அட்வான்டேஜ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட்னால மட்டும் என்ன நம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு மட்டும் நம்ம கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து சேஃப் வேங்க. மற்ற பேரண்டரல் ப்ரிப்பரேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சேஃப் வே. ஓரலாக எடுத்துக்கிறோம். செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து தேவையில்லை, ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து தேவையில்லை. நமக்கு நாமளே வந்து ஓரலாக இந்த டேப்லெட்டை வந்து ஓரலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேபிள் தென் லிக்யூட்ஸ். ஸோ நிறைய லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிரப்ஸ் இருக்குது, சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பேரண்டரல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டேப்லெட் வந்துங்க ஸ்டேபிள். ஸோ நீங்கள் நார்மலாகவே அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கிலேருந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ மோர் ஸ்டேபிள் தென் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்துங்க கன்வீனியன்ட் டு ஹேண்டில். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, அதை பேக்கேஜ் பண்ணும்போதும் சரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈவன் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டிப்பில் இருந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது கூட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே சமயம் இது வந்து லோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ மற்ற ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுற எக்ஸிபியன்ஸ் சரி ப்ளஸ் அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸும் சரி எல்லாமே லோ காஸ்ட். ஸோ அதனால தான் வந்துங்க ஒரு டேப்லெட் வந்து நமக்கு மற்ற ஃபார்முலேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டேப்லெட் வந்து ரொம்ப நமக்கு மலிவான விலையில் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ லோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துங்க நிறைய மாடர்ன் மெத்தட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்டும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேப்லெட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். ஸோ கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ். புவர் பயோ அவைலபிலிட்டி. ஸோ பயோ அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துங்க ஓரலாக ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டொமக்குள்ளே போயிட்டு அப்சார்ப்ஷன் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு என்டர் ஆகுங்க. ஓகேங்களா, பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு என்டர் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ட்ரக் ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லிகிராம் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரக் வந்து ஒரு சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ் அதாவது பிளட் சர்க்குலேஷனுக்கு போய் ரீச் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மற்ற ஃபார்முலேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த டேப்லெட்னுடைய பயோ அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய இன்டர்மீடியட் ப்ராசஸ் வந்து இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் டேப்லெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னா ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து சாலிபிள் ஆகணுங்க. சாலிபிள் ஆனால் தான் இது நல்ல அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இன்பிட்வீன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டிஸ்இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னா இது வந்து ஹோல் டேப்லெட். நெக்ஸ்ட் இந்த ஹோல் டேப்லெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன பெல்லட்ஸாக ஒரு சின்ன கிரானுவல்ஸாக வந்து டிவைட் ஆகுது. இதை தான் நம்ம டிஸ்இன்டகிரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த சின்ன கிரானுவல்ஸ் பெல்லட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சாலிபிள் ஃபார்மில் நமக்கு கிடைக்குது. இதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டிசொல்யூஷன் சொல்கிறோம். இந்த டிசொல்யூஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இன் பிட்வீனில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுனால இதனுடைய பயோ அவைலபிலிட்டி மற்ற ஃபார்முலேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இதை நம்ம இது வரைக்கும் பேசின ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து சால்யூபிலிட்டி. ஓகேங்களா, சால்யூபிலிட்டி. பட் நீங்கள் மற்ற லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். சொல்யூஷன் இருக்குது, சிரப்ஸ் இருக்குது, சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது, அது ஆல்ரெடி நல்லா சால்யூபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓரலாக குடித்த உடனே இது வந்து ஒரு குயிக் அப்சார்ப்ஷன் கிடைக்கும். பட் டேப்லெட்டில் அந்த மாதிரி இல்லை. இந்த சால்யூபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ்னால வந்து நமக்கு பயோஅவைலபிலிட்டி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ். நீங்கள் ஓரலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு கேஸ்ட்ரிக்கை வந்து ஓரலாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து அந்த ஒரு மாத்திரையினுடைய தன்மை பொறுத்து அந்த ட்ரக்னுடைய தன்மை பொறுத்து கேஸ்ட்ரிக் மீகோசல் லேயரை வந்து கண்டினியூஸாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அல்சரேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அன்கான்சியஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஓரலாக எடுத்துக்க முடியாது. இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபார்முலேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். லைக் வந்து நம்ம ரெக்டல் வழியாக கொடுக்கலாம் அல்லது வந்து பேரண்டல் வழியாக கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அன்கான்சியஸ் பேஷண்ட்ஸ் வந்து இந்த டேப்லெட்டை எடுத்துக்க முடியாது. இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டிசீஸ் கண்டிஷன்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ஒரு அக்யூட் டயரியா அல்லது க்ரானிக்காக டயரியா போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அல்லது வாமிட்டிங் இருக்குது
அல்லது அந்த பேஷண்ட்ஸ் வந்து அல்சர் இருக்குது, ஓகேங்களா, அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, அல்லது வந்து டியோடினல் அல்சர் ஆர் முன்சிறுகுடல் புண் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அல்சரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அல்சர், அந்த நெக்ஸ்ட் கேன்சர் இருக்குது, பெருங்குடலில் கேன்சர் இருக்குது, ஓகேங்களா, அல்லது வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்ஸாகவே மால் அப்சார்ப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் நம்ம ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்ஸ் அந்த ஸ்டொமக்குள்ளே போன ட்ரக்ஸ் வந்து இங்கே தங்காது. ரெசிடென்சி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு ட்ரக் போனதுக்கப்புறம் ஸ்டொமக்லேயோ அல்லது ஸ்மால் இன்டெஸ்டைன்லையோ லாங் டேர்மோ ரெசிடென்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல சால்யூபிலிட்டி நடந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக டயரியா வாமிட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து அந்த ட்ரக் டேப்லெட் வந்து லாங் டேர்மாக இருக்க வாய்ப்புகள் இல்லை, அப்போ சால்யூபிலிட்டி நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் சுத்தமாக இருக்காது. அல்சர் இருக்குது அப்படின்னா அல்சர் இருக்கிற இடத்துல வந்து ஃபர்தராக அந்த ட்ரக் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இரிட்டன் பண்ணும், ப்ளஸ் அந்த அல்சர் இருக்கிற பிளேஸில் இருந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகாது, ஓகேங்களா. யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அவங்களுக்கு மால் அப்சார்ப்ஷன் இருக்கும், அதனால் அப்சார்ப்ஷன்ஸ் பயோடபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் கேன்சர், இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, பட் மேஜர் டிசீஸ் கண்டிஷன் இதுதான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க நமக்கு வந்து பயோடபிலிட்டியை ஓவராலாக பாதிக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபார்முலேஷன்ஸோட பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில், பட் இருந்தாலும் பயோலபிலிட்டி கம்மி, ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதாங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் தி டேப்லெட். ஒரு டேப்லெட்னா பேசிக்ஸாக இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துங்க கரெக்ட் டோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால்னு எடுத்துக்கோங்களேன். பேராசிட்டமால் 500 மில்லிகிராம் எடுத்துக்கோங்களேன். ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்ச்சில் இருக்கிற எல்லா டேப்லெட்லேயும் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது 500 மில்லிகிராம் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ கரெக்ட் டோஸில் இருக்கணும். ஸோ யூனிஃபார்மிட்டி, கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் பேசிக்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் டோஸில் இருக்கணும் எல்லா டேப்லெட்ஸ்லையும், ஓகேங்களா. ஒரு கரெக்டான டோஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், அது வந்து ஒரு டிசைர்டு சேஃபில் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதனுடைய அவுட்டர் லுக்கு, கலர், அப்புறம் அதனுடைய டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கிளியரன்ஸாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் ரிலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மாடிஃபைடு ரிலீஸ் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட்ஸ், ஒரு மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன டிசைடு ரிலீஸோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து அங்கே அச்சீவ் ஆகணும். ஸோ இது வந்து அடுத்த குவாலிட்டி. நெக்ஸ்ட் மெக்கானிக்கலி ஸ்ட்ரென்த்து. ஸோ நம்ம வந்து ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணும்போதிலிருந்து, ஓகேங்களா, ஸோ டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து ஸோ நிறைய செயின் ப்ராசஸ் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பஞ்சிங் மிஷினை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது வந்து வைப் பண்ணி அதை வந்து பேக்கேஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நடக்குது, அப்புறம் ஸ்டாக்கிஸ்ட்டு, சப்ஸ்டாக்கிஸ்ட்டு, ஃபார்மசி, அதுக்கப்புறம் டிஸ்பென்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டிப்பில் இருந்து பிரித்து மாத்திரையை ஒரு பேஷண்ட்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஓகேங்களா. ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து நம்ம ட்ரக் வந்து டேக்கன் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிற வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஓகேங்களா. ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம ஒரு நல்ல டேப்லெட்டாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும், ஓகேங்களா. ப்ரோக்கன் ஆகக்கூடாது. இது ஒரு முக்கியமான குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் மைக்ரோபயாலஜிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த விதத்துலையும் வந்து டியூரிங் த ப்ரொசீஜர் அல்லது ஆஃப்டர் பேக்கேஜிங்ஸ் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. ஸோ இது எல்லாம் ஒரு பேசிக் குவாலிட்டிஸ். ஒரு டேப்லெட்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் டேப்லெட்ஸ் அப்படின்னு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நாம் இது வரைக்கும் டேப்லெட்னா என்ன, ஒரு அதனுடைய ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ், என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாங்க டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். என்னென்ன டைப்ஸ் வந்து மார்க்கெட்டில் டேப்லெட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஏன் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன நோக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் த எய்ம் டு ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் எய்ம், நம்ம எந்த ஃபார்முலேஷன்ஸில் எடுத்தாலும் சரிங்க, நம்ம ஓரலாக எடுத்தாலும் சரி, ஒரு பேரண்டல் இன்ஜெக்டபிளாக இருந்தாலும் சரி, பயோ அவைலபிலிட்டி ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளட் சர்க்குலேஷனில் போயிட்டு ரீச் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த டேப்லெட் ப்ரிப்ரேஷன்ஸ்லங்க ஒரு நிறைய சவால்கள் இருக்குது. இந்த பயோ அவைலபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. ஸோ நம்ம
வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபார்மகாலஜியில், ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் ஃபார்மகோகைனடிக்ஸ் படிச்சிருப்போம், அப்சார்ப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பயோஅவைலபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த பயோஅவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேப்லெட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரிங்க அதனுடைய அப்பியரன்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைர்டு சைஸ் அண்ட் சேஃப் அண்ட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்ட் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸில் ஒரு முக்கியமான நோக்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸில் வந்து நம்ம டேப்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ். இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ரிலீஸ்னால் நம்ம டிஃப்ரெண்ட்டு, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி மாடிஃபைட் ரிலீஸ். ஒரு டேப்லெட் வந்து ரிலீஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சில ட்ரக்ஸ் வந்து டிலேடு ரிலீஸ், கொஞ்சம் ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் டிலேடாக ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? சில ட்ரக் வந்து சஸ்டைன்டு ரிலீஸ் ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு அப் டு 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம மாடிஃபைட் ரிலீஸில் பார்க்கலாம். கண்ட்ரோல் ரிலீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலீஸ்டு டேப்லெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாடர்ன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைப்ஸ் வந்துங்க கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ், சிம்பிளி கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ் பேர்லேயே இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கன்வென்ஷனல் டேப்லெட், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் பேசிக் எக்ஸிபியன்ஸ் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் கிரானுலேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக பஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இங்கே இந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்னென்னா there is no any ஸ்பெஷல் கோட்டிங். ஒன்ஸ் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்பெஷல் கோட்டிங்ஸும் இதில் இருக்காது. ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னாவே இந்த அப்பியரன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், அவுட்டரில் வந்து எந்த ஒரு கோட்டிங்ஸும் இருக்காது. ஓகேங்களா? பட் இந்த டேப்லெட்டில் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் கலர் மட்டும் இருக்கும். கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதனுடைய சர்ஃபேஸை பார்த்த உடனே தெரியும் இது வந்து கோட்டடா அல்லது அன்கோட்டட் டேப்லெட்டா அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். ஓகேங்களா? சிம்பிளாக வந்து ஏபிஐ எடுப்பாங்க, அப்புறம் வந்து எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணி கிரானுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணி பஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது இந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நீங்கள் ஓரலாக எடுத்த உடனே என்னாகும் அப்படின்னா யூஸ்வலாக நான் ஆல்ரெடி சொன்னது போல் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் டிசொல்யூஷன் ஆகும். பட் அதனுடைய சாலிபிலிட்டி வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். அதனால தான் நம்ம இதை வந்து என்ன சொல்லுவோம், இமிடியேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதில் இந்த டைப்ஸ், இந்த கன்வென்ஷனல் டேப்லெட் அல்லது இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் மல்டிபிள் கம்ப்ரஸ்டு ஆர் மல்டிபிள் லேயர் டேப்லெட். ஸோ ரெண்டாவது டைப் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு லேயர்ஸு, தென் நெக்ஸ்ட் இது ஒரு லேயர்ஸு, நெக்ஸ்ட் இது ஒரு லேயர்ஸ். அதே போல் இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் லேயர், ப்ரௌன் கலர் லேயர் அண்ட் தென் எல்லோ கலர் லேயர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஓகேங்க. ஸோ ஏன் இந்த டிஃப்ரெண்ட் லேயர் டேப்லெட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ எந்த ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஏன் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன யூஸ், எந்த வகையில் இந்த டைப் ஆஃப் டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் யூஸ் ஆகும்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன்ஸ் வந்து இன்கம்பேட்டபிலிட்டிங்க. ஸோ நார்மலாகவே நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு சிங்கிள் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டைரெக்டாக பஞ்ச் பண்ணுறோம், கொடுக்குறோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சில நேரம் ரெண்டு அல்லது ஒரு 3 ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் X + Y அப்படிங்கிற ஒரு ஏபிஐயை நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம் அல்லது கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி எது வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்தால் அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறையுது, டீகம்போஸ் ஆகுது, டீக்ரடேஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேப்லெட் வித்தின் த டேப்லெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸ் அப்படிங்கிற டேப்லெட் வந்து பஞ்ச் பண்ணிடுவோம். அதான் மல்டிபிள் கம்ப்ரஸ்டு ஆர் மல்டிபிள் லேயர்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒய் அப்படிங்கிற ஒரு லேயரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ ஒரே டேப்லெட்டில் கிடைக்குது, பட் டிஃப்ரெண்ட் லேயரில் கிடைக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லேயரில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த ரெண்டுமே வந்து காண்டாக்ட் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு இந்த இன்கம்பேட்டபிலிட்டி பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி 2 அல்லது 3 ட்ரக் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த
பை அல்லது 3 லேயர் அல்லது மல்டிபிள் லேயர் டேப்லெட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஸ்டேஜ்டு ட்ரக் ரிலீஸ். இதில் வந்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் ரிலீஸ் நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், அதே ஒரு பர்டிகுலர் எக்ஸ் அப்படிங்கிற ட்ரக் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு கோர் ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ரெடி பண்ணுறோம். பட் ரெண்டு லேயரும் ஒரே ட்ரக் தான். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஓரலாக எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா அவுட்டர் லேயர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். இமிடியேட்டாக ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு அந்த டிசைடு கான்சன்ட்ரேஷனை கொடுத்துரும். டிசைடு பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் நமக்கு வந்து பிளாஸ்மாவுக்கு எவ்வளோ தெரப்பட்டிக் கான்சன்ட்ரேஷன் வேணுமோ அது கொடுத்துரும். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்னர் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். சஸ்டைன்டு ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பேராஸ்டமால் பை லேயர்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு முக்கியமான பிராண்டு நெக்ஸ்பார் ஐஎஸ்ஆர் எடுத்துக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 2 லேயர் இருக்கும். ஒரு 1/4 டோஸ் வந்துங்க அவுட்டர் லேயரில் இமிடியேட் ரிலீஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 குவான்டிட்டி வந்து இன்னரில் வந்து சஸ்டைன் லேயராக கொடுத்துருப்பாங்க. 1 கிராம் டேப்லெட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மாதிரி ஒரு நிறைய மார்க்கெட்டில் நிறைய பை லேயர் டேப்லெட் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்கம்பேட்டபிலிட்டி ரீசன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்டு ட்ரக் ரிலீஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மல்டிபிள் கம்ப்ரஸ்டு ஆர் மல்டிபிள் லேயர்டு டேப்லெட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போதும், இந்த கான்செப்ட் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு கம் ஃபார் மோல்டட் டேப்லெட்ஸ். இதை வந்து டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இதில் வந்துங்க கம்ப்ரஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ நம்ம மற்ற அந்த மல்டிபிள் கம்ப்ரஸ்டு ப்ளஸ் டைரக்ட் கம்ப்ரஷன்ஸ் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறோம், ஏபிஐ ப்ளஸ் எக்ஸிபியன்ஸ் ரெண்டையும் சேர்ந்து வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், எப்படி கம்ப்ரஸிங் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறோம். பட் இதில் கம்ப்ரஷன்ஸ் இருக்காதுங்க. ஸோ மோல்டிங் ரேதர் தென் கம்ப்ரஷன்ஸ். இதில் வந்து மோல்டிங் இருக்கும். மோல்டிங்னா என்ன அப்படின்னா ஏபிஐ எடுத்துக்குவோம், ப்ளஸ் வந்து அது கூட வந்து என்னென்ன எக்ஸிபியன்ஸ் தேவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் எடுத்ததுக்கப்புறம் டேப்லெட் மோல்டு அப்படிங்கிற ஒரு பிளேட் போல் இருக்குங்க. ஓகேங்களா? டேப்லெட் மோல்டிங் அல்லது டேப்லெட் மோல்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து அந்த மிக்ஸ் பண்ண பவுடர்ஸ், ஏபிஐ ப்ளஸ் எக்ஸிபியன்ஸ் அந்த மிக்ஸ் பண்ண பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த கொஞ்சம் டைம் வந்து லூப்ரிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் என்ன சேஃப் இருக்கோ அதே சேஃபில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல டிசைடு சேஃப் டேப்லெட் வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ்டு டேப்லெட்டோட நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல சாலிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு சாலிபிள். அண்ட் தென் ரேபிட் டிசொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்கு இது வந்து டைரெக்டாக வந்து ஒரு சின்ன பெல்லட்ஸாக வரும்னா டைரக்ட் கம்ப்ரஷன்ஸ் மெத்தட் மாதிரி இருக்காது. பட் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகும். பட் ரேபிட் டிசொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டோஸ் ரொம்ப வெரி பொட்டன்ட் ட்ரக்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ட்ரக்ஸ், இந்த மாதிரி பொட்டன்ட் ட்ரக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம செட் ஆகாது, ப்ராக்டிக்கலாக வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 500 மில்லிகிராம் அண்ட் தென் 1 கிராம். அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பல்க் குவான்டிட்டியில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப்லெட் ட்ரைச்சுரேட் மெத்தட், அதாவது மோல்டிங் மெத்தட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டேப்லெட். நெக்ஸ்ட்டு கம் ஃபார் கோட்டட் டேப்லெட்ஸ். பேர்லேயே இருக்குங்க, பேர்லேயே இருக்குது கோட்டிங்ஸ். இந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டேப்லெட்டை வந்து ரெண்டாக உடைச்சிருக்கிறோம். இன்னரில் வந்து உங்களுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னரில் வந்து ட்ரக்ஸ் ப்ளஸ் எக்ஸிபியன்ஸ் ரெண்டும் கலந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவுட்டரில் என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம ஒரு நல்ல கோட்டிங்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே ஒரு கோட்டிங்ஸ் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கோட்டிங் எடுத்துக்கோங்களேன். அதுக்கு ஒரு நல்ல கலர்டு ஒரு அதனுடைய சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளியராக இருக்கும். ஓகேங்களா? கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், டெக்ஸ்டரும் நல்லா இருக்கும். ஸோ பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து கோட்டடா அல்லது அன்கோட்டட் டேப்லெட்டா அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்டிங்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு தனி கோட்டட் டேப்லெட்ஸ் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த கோட்டட் டேப்லெட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டு ப்ரிவென்ட் த டீகாம்போசிஷன்ஸ். ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்
என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரில் வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பாக டைரெக்டாக என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டேப்லெட்டை பாதிக்கலாம். அல்லது வந்து ஒரு மைக்ரோபியல் எக்ஸ்போஷர் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அந்த டேப்லெட் வந்து பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீகாம்போசிஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் என்னன்னா இந்த கோட்டிங்ஸ் வந்து ஒரு கோட்டிங் மெட்டீரியல்ஸ், கோட்டிங் பாலிமர்ஸ்னு சொல்லுவோம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். அந்த பாலிமர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 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 பர்டிகுலர் திக்னஸில் வந்து நம்ம கோட்டிங் கொடுப்போம் ஓகேங்களா. இன்னர் கோர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு மேலே கோட்டிங் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் மைக்ரோபயாலஜியோ அல்லது வந்து வாட்டரோ எனி என்விரான்மெண்ட் எக்ஸ்போஷர் எதுவுமே வந்து இன்னர் கோரை வந்து பாதிக்காது ஓகேங்களா. அதுக்காக நாம் இந்த கோட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அன்ப்ளீசன்ட் டேஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோட்டிங் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓரலாக ஈஸியாக எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நாக்சியஸ் ஒரு டேஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஓகேங்களா. ஸோ இந்த அன்ப்ளீசன்ட் டேஸ்ட்டு வந்து நம்ம பிட்டர் டேஸ்ட்டோ அல்லது வேறு ஏதாவது டேஸ்ட்டை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டிலேடு ரிலீஸ் டு ப்ரொடியூஸ்டு டிலேடு ரிலீஸ். இப்போ ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். இந்த கோட்டிங் வந்து டிசைட் பண்ணும். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ரிலீஸ் ஆகணும், சைட் ரிலீஸ் எந்த இடத்துல ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டே தீர்மானிச்சுட்டு அதுக்கேற்ப பாலிமர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டிலேடு ரிலீஸ் டேப்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிலேட் ரிலீஸ் டேப்லெட் ஓரலாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்டொமக்கில் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து pH வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. pH வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைலி அசிடிக் pHல வந்து இந்த பாலிமர்ஸ் வந்து கரையாது ஓகேங்களா, அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரக் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அந்த இடத்துல pH வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 5ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 pHல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோட்டிங் பாலிமர்ஸ் வந்து கரையும். அப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்சார்ப்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் ட்ரக்கோ அல்லது ஒரு டிலேடு ரிலீஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கோ அல்லது ஒரு சஸ்டைன்ட் ரிலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ நமக்கு இந்த கோட்டிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால தான் கோட்டட் டேப்லெட்ஸ் வந்து எல்லாமே வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இன்னருக்கு ஒரு டேப்லெட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு கோட்டட் டேப்லெட்ஸ் டைப்ஸில் கொண்டாந்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட்ஸ் பேர்லேயே இருக்குது. ஒரு டேப்லெட்னுடைய ரிலீஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம். எப்படி மாடிஃபை பண்ணுறோன்னா கோட்டிங்ஸ் வச்சு தான் நம்ம மாடிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு தனி சாப்டர், இதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நான் அப்படின்னா என்னென்னு மட்டும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ரேட்டை மாற்றுது, அதுக்கப்புறம் ரிலீஸ் சைட்டை மாற்றலாம். இந்த நம்ம மாடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதனுடைய ரிலீஸ் ரேட்டை மாற்றலாம், ரிலீஸ் சைட்டை மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ ரிலீஸ் ரேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார்மஸியில் நிறைய ரிலீஸ் ரேட்டட் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட், எஸ்ஆர் டேப்லெட், அல்லது ப்ரோலாங்டு ரிலீஸ் டேப்லெட்ஸ், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம முன்னாடி கன்வென்ஷனல் ட்ரக் பார்த்தோம் அல்லது இமிடியேட் ரிலீஸ் ட்ரக் அப்படின்னு பார்த்தோம். டைரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு கோட்டிங்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓரலாக கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சாலிபிள் ஆகும், டிசொல்யூஷன் ஆகும், அப்சார்ப்ஷன் ஆகும். அந்த கன்வென்ஷனலில் என்ன ஆகும் அப்படின்னா கன்வென்ஷனல் டேப்லெட்டில் என்ன ஆகும்னா அப்சார்ப்ஷன் ஆகும். அப்புறம் பிளாஸ்மா தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷன் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ½ hour ஆர் 1 hour டைம் பீரியடில் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிரும். பட் இந்த ரிலீஸ் வந்து இந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு சஸ்டைன் ரிலீஸ் அல்லது ப்ரொலாங்டு ரிலீஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன ஆகும், அப்சார்ப்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்படியே சஸ்டைன் ஆகும். அந்த பிளாஸ்மா தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அப்படியே சஸ்டைன் ஆகும் ஓகேங்களா. இப்படி அப் டு 24 hours வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிலீஸ் ரேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 12 to 24 hours. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 வேளை மாத்திரை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடிஃபைட் ட்ரக் ரிலீஸ் எடுத்தீங்க, காலையில் ஒரு வேளை மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அப் டு 12 hours ஈவினிங் வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பேஷண்ட்ஸ்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த அட்ஹெரன்ஸ் நான் அட்ஹெரன்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு 3 வேளை எடுத்துக்கணும், மத்தியானம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா அந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷனை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது ஓகேங்களா. அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடிஃபைட் ரிலீஸில் ரிலீஸ் ரேட்டை வந்து மாற்றலாம். இது வந்து டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் சைட் கண்ட்ரோல்டு ட்ரக் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்ட் கண்ட்ரோல்டு ட்ரக் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு அந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து ரிலீஸ் வேணுமோ அந்த இடத்துல நம்மளால் அந்த ரிலீஸை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிலேட் ரிலீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனில் கிடைக்குது. என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஒரு சில பர்டிகுலர் ட்ரக்ஸ் வந்துங்க
ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த அசிடிக் pHலேருந்து எஸ்கேப் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து என்ன ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து கரையும், சாலிபிள் ஆகிட்டு நமக்கு நல்ல அப்சார்ப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. சம் ட்ரக்ஸ் வந்து கொலோன் பார்க்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொலோன் கேன்சர் பர்பஸ்க்காக அங்கே டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அல்லது கொலோனில் அது ஒரு பர்டிகுலர் சைட்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம இந்த ரிலீஸ் சைட்டை வந்து மாற்றலாம். இது எல்லாமே வந்து மாடிஃபைட் ரிலீஸில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாட முடியும். ஸோ இதெல்லாமே அதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இந்த அட்வான்டேஜ். என்னென்ன அட்வான்டேஜஸ், பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரியை கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து அந்த பிளாஸ்மா தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பயோ அவைலபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து இந்த மாடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது இன்ட்ரோடக்ஷன்ஸில் இந்த பார்ட்ஸ் மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் பக்கல் டேப்லெட். ஸோ நாம் இது வரைக்கும் கோட்டட் டேப்லெட்ஸ் எல்லாமே பார்த்தோம். மாடிஃபைட் ரிலீஸ்லையும் வந்து கோட்டட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுங்க அன்கோட்டட் டேப்லெட்ஸ். நம்ம இனிமேல் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து எதுக்குமே வந்து கோட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அன்கோட்டட் டேப்லெட்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு பக்கல் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா அண்டர் தி சீக், அதாவது கன்னத்துக்கும் அந்த கம்ஸுக்கும் நடுவில் வைப்போம். ஓகேங்களா. சீக் மீகோசா அல்லது பிட்வீன் த லிப்ஸ் அண்ட் கம் நம்ம உதட்டுக்கும் இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். லிப்ஸுக்கும் இந்த டீத் கம்முக்கும் நடுவில் வச்சுருவோம். ஓகேங்களா. ஸோ வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரல் கேவிட்டியிலிருந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த ரிலீஸ் ஆன ட்ரக் வந்து கிட்டத்தட்ட அப்பர் ஜிஐடி பார்ட்லேயே வந்து நமக்கு நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்கும். இந்த சைட்லேயே நமக்கு அப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ஈசோஃபேகஸ்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. இது வந்து ஒரு லோக்கல் ஆக்ஷன்ஸ்க்காக கொடுக்கலாம் அல்லது ஒரு சிஸ்டமிக் ஆக்ஷன்னா அந்த ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து சிஸ்டமில் ரீச் ஆகிறது, பிளட் சர்க்குலேஷனில் வந்து ரீச் ஆகிறது. ஓகேங்களா. ஒரு லோக்கல் ஆக்ஷனுக்காக கொடுக்கலாம் அல்லது சிஸ்டமிக் ஆக்ஷன்ஸ்க்காகவும் இந்த பக்கல் ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா அப்பர் ஜிஐடியில் அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால இந்த கட் டீக்ரேடேஷனை வந்து நம்மளால் குறைக்க முடியும். கட் டீக்ரேடேஷன்னா என்ன, நம்ம ஓரலாக டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டொமக்கில் போகுது. ஸ்டொமக்கில் நிறைய ஆசிடிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸ்டொமக்கில் நிறையா வந்து என்சைம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்டொமக்கை விட்டு கட்டுக்கு போச்சுன்னா கட் ஃப்ளோரா இருக்குது, அதுக்கப்புறம் கட் என்சைம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கட்டை தாண்டி போகுது, அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா லிவருக்கு போகுது. ஸோ லிவரில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் என்னாகும், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடும் அப்படின்னா மெட்டபாலிசம் ஆகிடும். இந்த லிவர் மெட்டபாலிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பாஸ் ப்ரீ சிஸ்டமிக் மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு டிசைடு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது வந்து லிவரில் போயிட்டு மெட்டபாலிசம் போர்ட்டல் வெயின் வழியாக போயிட்டு லிவரில் இருக்கிற என்சைம்னால அது டீக்ரேட் ஆயிரும், மெட்டபாலிசம் ஆயிரும். அதை தான் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கல் டேப்லெட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிவர் மெட்டபாலிசம், இந்த கட் டீக்ரேடேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் குறைக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்துங்க இந்த மாதிரி பக்கல் டேப்லெட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஷார்ப் டேஸ்ட் இருக்கக்கூடாது. ஷார்ப் டேஸ்ட்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிட்டர் டேஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கக்கூடாது. இருந்தால் பக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து செட் ஆகாது. ஓகேங்களா. பட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, இந்த பக்கல் டேப்லெட்டில் வந்து டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ் ப்ளஸ் அது கூட நிறைய எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸிபியன்ஸ்னால் நிறைய இருக்குங்க. பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ், ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வந்து பைண்டிங் ஏஜென்ட் சொல்லுவோம், அல்லது வந்து டிஸ்இன்டகிரேட்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கிளைடன்ட்னு சொல்லுவோம், இந்த மாதிரி டிசொல்யூஷன் என்ஹான்சர்னு சொல்லுவோம், அப்புறம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே இன்னர் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா. அதில் ஒரு முக்கியமான எக்ஸிபியன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்இன்டகிரேட்னா என்ன அப்படின்னா டேப்லெட் ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் அது வந்து உடஞ்சி சின்ன சின்ன பெல்லட்ஸாக மாறுறதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் டிஸ்இன்டகிரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கல் டேப்லெட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலாக எந்த ஒரு டிஸ்இன்டகிரண்ட்டும் வந்து நாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட், இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஸ்மால் ஃப்ளாட், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃப்ளாட் அண்ட் இந்த சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டிசொல்யூஷன்ஸ் ஃப்ரம் அவுட்டர் சர்ஃபேஸ். ஏன்னா நம்ம இதில் டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் சப்லிங்குவல் டேப்லெட்ஸ். கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அண்டர் தி டங், நாக்கு கடியில் வச்சுருக்கிறோம். டேப்லெட் வந்து நாக்கு கடியில் வச்சுருக்கிறோம். ஸோ நாக்கு கடியில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ஃபேஸ்லேருந்து ரிலீஸ் ஆக
ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் பக்கிளுக்கும் சப்லிங்குலுக்கும். அதே மாதிரி இது வந்து ஓரல் கேவிட்டியில் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஓரல் கேவிட்டியில் ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பக்கிள் மாதிரி அப்பர் ஜிஐடி பார்ட்டில் தான் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. ஒன்ஸ் வச்ச உடனேயே அந்த சர்ஃபேஸில் இருந்து ரிலீஸ் ஆன உடனே நமக்கு குயிக் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த நாக்கு கடியில் நிறைய ஸ்மால் பிளட் வெசல்ஸ், ஸ்மால் கேபிலரிஸ் இருக்கும். அந்த கேபிலரிஸ் வழியாக ஈஸியாக குயிக்காக வந்து நமக்கு அப்சார்ப்ஷன்ஸ் கிடைக்கும். இட்ஸ் வெரி குயிக் அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வழியாக ஸ்மால் கேபிலரிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸ்மால் கேபிலரிஸ் வந்து நிறைய இருக்கும். அது வழியாக ஈஸியாக வந்து குயிக்காக அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிட்டர் டேஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷார்ப் டேஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் வந்து டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி பக்கிளில் என்னென்ன கேரக்டர் சொன்னமோ அதே மாதிரி தான். டிசொல்யூஷன் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து என்னது, நைட்ரோகிளிசரின் சப்லிங்குவல் டேப்லெட் 0.6 மில்லிகிராம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்லிங்குவல் டேப்லெட்ஸ். ஸோ ஆன்ஜினல் பெயின், செஸ்ட் பெயினுக்காக நம்ம வந்து இந்த டேப்லெட்டை வந்து நாக்கு கடியில் வைப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ், நிறைய சப்லிங்குவல் டேப்லெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸில் வந்து பேஷண்ட்ஸ் கான்சியஸில் இருக்கும்போது அவங்க நாக்கு கடியில் வச்சதுக்கப்புறம் குயிக் அப்சார்ப்ஷன்ஸ் கிடைச்சி நமக்கு வந்து அந்த ஆன்ஜினல் பெயினில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிலீஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஷார்ட் டைமில் வந்து அந்த கரோனரி வெசல்ஸ் டைலேஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இதனால் லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸில் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்மால் டோஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்மால் டோஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு 0.6 மில்லிகிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நைட்ரோகிளிசரின்ஸ். ஓகேங்களா? இந்த லார்ஜ் டோஸ் வந்து சப்லிங்குவல் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஓரலி டிஸ்இன்டகிரேஷன் டேப்லெட். இது வந்து அன்கோட்டட் டேப்லெட் தான். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், நாக்குக்கு மேலே வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நாக்குக்கு மேலே வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்படியே மூடினதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம எந்த ஒரு வாட்டரும் வந்து இதில் குடிக்கல. வாட்டர் வந்து நாக்கு கடியில் வச்சதுக்கப்புறம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணல. அதே மாதிரி இந்த ஓரலி டிஸ்இன்டகிரேஷன் டேப்லெட் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். டிஃபிகல்ட் டு ஸ்வல்லோவிங். ஓகேங்களா? ஸோ முழுங்க முடியாது. யாரெல்லாமே வந்து முழுங்க முடியல, ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ்னால அல்லது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ்னால அவங்களால எதுவுமே முழுங்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நாக்கு மேலே வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 60 செகண்ட்ஸில் வந்து அந்த டேப்லெட் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது வந்து கிட்டத்தட்ட லோ டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ காமனாக வந்து யாருக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னா சைல்டுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ளேவரண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இந்த ஓரலி டிஸ்இன்டகிரேஷன் டேப்லெட்டுக்கு வந்து செட் ஆகும். பிட்டர் டேஸ்ட் ட்ரக்ஸ் வந்து இந்த ஓரலி டிஸ்இன்டகிரேஷன் டேப்லெட்டுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்டிங்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பாக்சி மெத்தில் செல்லோஸ், இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் எக்ஸிபியன்ஸில். அதுக்கப்புறம் வந்து சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், பாலி வினைல் பைரோலிடின். ஸோ இந்த மாதிரி சூப்பர் டிஸ்இன்டகிரேட் வந்து யூஸ் பண்ணுறதுனால வச்ச உடனே 60 செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா குயிக்காக நமக்கு டிஸ்இன்டகிரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு குயிக் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கிடைக்கணும், ஒரு நல்ல சால்யூபிலிட்டி இருக்கணும், நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கணும், பயோ அவைலபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ஒரே பர்பஸ் தாங்க நம்ம இவ்வளோ டைப்ஸ் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் சிவபிள் டேப்லெட்ஸ். பேர்லேயே இருக்குது சிவபிள் டேப்லெட். என்ன பண்ணுறோம், வாயில் போட்டதுக்கப்புறம் கடித்து மென்று முழுங்குறோம். அதனால் இந்த அப்சார்ப்ஷன்ஸ் வந்து ஓரல் கேவிட்டியில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆஸ் யூஷுவல் ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். இதில் வந்து டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் யூஸ் பண்ணுறதில்ல? இதுதான் நமக்கு பல் இருக்குது, அப்படியே கடிச்சதுக்கப்புறம் சின்ன தூளாக மாறிடுது, அதுக்கப்புறம் முழுங்கிடும். அதனால் டிஸ்இன்டகிரண்ட் லாஜிக்கலாகவே டிஸ்இன்டகிரண்ட் வந்து இதில் தேவையில்லை. பட் இதில் தேவைப்படுது. இதில் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கலி டிஸ்இன்டகிரண்ட் கடிக்கிறோம், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன்ஸ் டேக்கன் இன் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ், கடிச்சு மென்று முழுங்கிடுறோம். அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்டொமக்லேயும் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபில்லர்ஸ், பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ், எக்ஸிபியன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார்பிட்டால் யூஸ் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம் மேனிட்டால் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டனிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால ஃபில்லர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரிங், ஒரு நல்ல கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விட்டமின் சி வித் ஜிங்க்
டேப்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டாசிட் டேப்லெட், ஆன்டாசிட் ஜெலுசில் டேப்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. சிவபிள், அதுக்கப்புறம் வந்து ஆல்பெண்டசோல் கூட எடுத்துக்கோங்களேன். ஆல்பெண்டசோல் 400 மில்லிகிராம், இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், சிவபிள் தான், சிவபிள் ஆல்பெண்டசோல் டேப்லெட். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபார்மசியில் டே பை டே டிஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்பயுமே ஒரு ட்ரக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லேபிளை படித்து பார்க்கணும். இது என்ன டைப் ஆஃப் டேப்லெட், எதுக்காக கொடுக்குறோம், இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் எஃபர்வெசன்ஸ் டேப்லெட். எஃபர்வெசன்ஸ் டேப்லெட் இது எதுக்கு இந்த டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, ராபிட் ட்ரக் டிசொல்யூஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா. ஒரு ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டம்ளர் தண்ணி எடுத்து அதை ட்ரக் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரக்ல இருந்து அப்படியே என்னாகும், ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும், ஒரு எஃபர்வெசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா, டிசொல்யூஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் டேப்லெட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் என்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்துங்க, ஒன்று கார்போனேட் அல்லது பைகார்போனேட் வந்து பேசிக்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வீக் ஆசிட்ஸ், ஏதாவது ஒரு வீக் ஆசிட்ஸ். காமனாக நம்ம என்ன வீக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டார்டாரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது வந்து சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியில் போய் பட்ட உடனேயே அது ரெண்டும் வந்து ரியாக்ஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும், ஒரு வாட்டராகவும் ப்ளஸ் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடாகவும் ரெண்டும் லிபரேட் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அங்கே வந்து நமக்கு ஒரு எஃபர்வெசன்ஸ், ஒரு பபிள்ஸ் ஆக்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஈஸியாக சால்யூபிள் ஆகும், குயிக்காக சால்யூபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ். நம்ம எப்படி சிரப்ஸ் எடுத்துக்கிறோமோ, சிரப்ஸ் எடுத்தால் எப்படி அப்சார்ப்ஷன் இருக்குமோ, அதே அப்சார்ப்ஷன், குயிக் அப்சார்ப்ஷன் இந்த எஃபர்வெசன்ஸ் டேப்லெட்ஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா. இதில் ஒரு இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் ஸ்டொமக் பிஹெச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இந்த கேஸ்ட்ரிக் ரெசிடென்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து ரொம்ப நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஒன்ஸ் ட்ரக் வந்து டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டொமக்கில் வந்து அந்த ரெசிடென்சி இருக்காது. ஓகேங்களா. அதுக்கு பதிலாக குயிக்காக என்னாகும், இன்டெஸ்டைனுக்கு போயிடும். இது ஒரு சின்ன கான்செப்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுற லூப்ரிகன்ஸ் வந்து அது கண்டிப்பாக வாட்டர் சால்யூபிளாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா, வாட்டர் சால்யூபிள் இல்லை அப்படின்னா, அது ஒரு எஃபர்வெசன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு திக் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும், அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் எஃபர்வெசன்ஸ் டேப்லெட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் 10th டைப்ஸ் வந்துங்க, டிஸ்பர்சபிள் டேப்லெட். இது கிட்டத்தட்ட வந்து எஃபர்வெசன்ஸ் டேப்லெட் மாதிரி தாங்க. இதுக்கு இன்னொரு பேருங்க மவுத் டிசால்விங் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மவுத் டிசால்விங் டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இந்த டேப்லெட்டை எடுத்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறோம். அல்லது ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் டேப்லெட் பேர்லேயே இருக்குது பாருங்கள். அல்லது டிஸ்பர்சபிள் டேப்லெட். ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மவுத் டிசால்விங் டேப்லெட் அல்லது ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் டேப்லெட் அல்லது டிஸ்பர்சிபிள் டேப்லெட். ஸோ இதில் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு குயிக்காக வந்து என்ன ஆகும், சால்யூபிள் ஆகிடும். ஓகேங்களா. இதில் வந்து பிட்டர் டேஸ்ட் வந்து இல்லை, பிட்டர் டேஸ்ட் டைப் டேப்லெட்ஸ் வந்து நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் டேப்லெட் அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் சைஸில் பெருசாக இருந்தால் அவங்களால குடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாமே வந்து டேப்லெட் சரியாக பெரிய டேப்லெட் வந்து முழுங்க முடியாதோ, ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷனில் முழுங்க முடியலையோ, அவங்களுக்கு இந்த டிஸ்பர்சபிள் டேப்லெட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா. யூஸ்வலாக காமனாக வந்து சைல்டுக்கு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இது ஏன் வந்து வாட்டரில் ஆட் பண்ண உடனே நமக்கு ஒரு குயிக் சால்யூபிள் கிடைக்குது அப்படின்னா, நம்ம இதில் வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குயிக் சால்யூபிள் கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு குயிக் அப்சார்ப்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஸ்பீட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரக் வந்து எப்போ அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குயிக் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், டிஸ்பர்சிபிள் டேப்லெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் லோசன்சஸ் பேர்லேயே இருக்குது. இது ஒரு உங்களுக்கு இன்னும் நல்ல புரிகிற மாதிரி சொல்ல போனால் மிட்டாய், மெடிக்கேட்டட். ஓகேங்களா. ஸோ டிசால்வ்டு ஸ்லோலி இன் மவுத், வாயில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேண்டி ஆட்டம், மிட்டாய் ஆட்டம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சுகரி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம காமனாக சுகர் பேஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு மோல்டிங் மாதிரி தான். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டிசொல்யூஷன்ஸ் தான். ஒன்ஸ் வாயில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஃபேஸில் இருந்து என்ன ஆகும், அப்படியே சால்யூபிள் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து பிட்டர் டேஸ்ட்டு டைப் வந்து நம்ம இதில் லோசன்ஸில் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்லர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறோம், சார்பிட்டால் யூஸ் பண்ணுறோம், மேனிட்டால் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பேசிக்ஸாக வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுங்க. ஓகேங்களா. அது வந்து ஒரு அந்த மோல்டிங் அந்த ஒரு இந்த சேஃபில் கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுறோம், பைண்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பைண்டிங் ஏஜென்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஜெலாட்டின் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ஜெலாட்டின் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஈஸியாக வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சார் டிஸ்பர்சபிள் டேப்லெட்டுக்கும் எஃபர்வசன்ட் டேப்லெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறோம், இந்த டிஸ்பர்சபிள் டேப்லெட்டும் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா கிட்டத்தட்ட வித்தியாசமெல்லாம் இல்லைங்க. ஓகேங்களா? பட் அதில் சால்யூபிலிட்டி மெக்கானிசம் வேறு, இதில் சால்யூபிலிட்டி மெக்கானிசம் வேறு. இதில் வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் யூஸ் பண்ணுறோம், குயிக்காக சால்யூபிள் ஆகிடுது. அதில் வந்து மெக்கானிசமே வேறு. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி மெக்கானிசம் வந்து ஒரு வீக் ஆசிட்ஸ் கூட கார்போனேட் அல்கலி வந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது. ஸோ சீக்கிரம் கரைஞ்சிருது. அதனுடைய மெக்கானிசம்ஸ் வேறு. நமக்கு அஜெண்டா என்ன அப்படின்னா குயிக்காக சால்யூபிள் ஆகணும், அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும், பயோலபிலிட்டி நல்லா இருக்கணும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ லோசன்ஸஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இம்ப்ளான்டபிள் டேப்லெட்ஸ் வந்து ஹைலி ஸ்டெரைல் டேப்லெட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த சப்குட்டேனியஸ் ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்மால் இன்சிஷன்ஸ் பண்ணி சப்குட்டேனியஸ் டிஷ்யூவில் வந்து அந்த டேப்லெட் வந்து பிளேஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்ப்ரஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அல்லது மோல்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியும் இந்த இம்ப்ளான்டபிள் டேப்லெட்டை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த கெர்ன் இன்ஜெக்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வச்சு நம்ம இந்த சப்குட்டேனியஸ் லேயரில் என்ன பண்ணுறோம், அந்த டேப்லெட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்னுடைய ரிலீஸ் வந்து அந்த டேப்லெட்னுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் அந்த சப்குட்டேனியஸ் லேயரில் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டைண்டாக அதனுடைய ரிலீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா கான்ட்ராசெப்டிவ் பர்பஸ்க்காக கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ்க்காக கொடுக்கலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க அதுக்கப்புறம் வந்து பெயின் ரிலீவருக்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ்க்காக இந்த இம்ப்ளான்டபிள் டேப்லெட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய சாப்டர், நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன மெடிக்கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேஜினல் டேப்லெட். இது வந்து ஒரு சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். இது வந்து ஒரு லோக்கல் அல்லது சிஸ்டமிக் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். இதை வந்து நம்ம வந்து பெசரிஸ்ன்னு கூட சொல்லுவோம். சப்போஸ்டரிஸ் அதுவும் வந்து சாலிடு தான். பட் அது அதனுடைய நம்ம எங்கன்னா ரெக்டம் நேசல் அந்த கேவிட்டியில் இன்செஷன் பண்ணுவோம், அது சப்போஸ்டரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பெஷலாக என்னது வேஜினலில் அப்ளை பண்ணுவோம். இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வேஜினலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டியூ டு எனி ஃபங்கல், ஏதாவது ஒரு ஃபங்கல்னாலேயோ அல்லது ஒரு பாக்டீரியானாலேயோ, ஓகேங்களா, ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பெசரிஸ் மாதிரி இருக்கும், அந்த வேஜினலில் நாம் இன்சர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் வந்து வேஜினல் ஃப்ளூயிட்ஸ் ப்ளஸ் பாடி டெம்பரேச்சர் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு நமக்கு அந்த ஒரு லோக்கல் எஃபெக்ட்டோ அல்லது நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆகி ஒரு சிஸ்டமிக் எஃபெக்ட்டோ நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஸோ காமனாக வந்து என்னது ஆன்டி ஃபங்கல் ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவோம், அல்லது ஆன்டி பாக்டீரியல் ட்ரக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான் டைப்ஸ், கிட்டத்தட்ட மேஜர் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் ஃபர்தர் வந்து டெக்ஸ்ட் புக்கு படிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.